வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ நேத்து நான் பார்ட் 2 ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதுல இருக்கக்கூடிய டைரக்ஷன் பேஸ்டு ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மினிமம் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் என்னன்னா ஒரு மினிமம் 55,000 இருந்தா போதுமானது. இதுல ஒரு ஆப்ஷன், ஒரு கால் ஆப்ஷனோ இல்ல புட் ஆப்ஷன் ரெண்டுமே எடுத்துப்போம். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் பை ஆகும், இன்னொரு ஆப்ஷன் ஷார்ட் ஆகும். இந்த ஷார்ட் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு மார்ஜின் டவுட் இருக்கலாம். 1 லட்சம் தேவைப்படும்னு. அது தேவை கிடையாது. நம்ம அவுட் ஆஃப் த மணி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பை ஆயிடும். ஸோ அதனால அந்த அவுட் ஆஃப் த மணினால நமக்கு ஹெட்ஜிங் இருக்கிறதுனால நமக்கு அதோடைய மார்ஜின் 44,000 இருந்தா போதுமானது. மேலும் இந்த ஸ்ட்ராட்டஜி தொடர்பாக டவுட் இருந்ததுன்னா நேத்து நான் போட்டிருக்கேன் வீடியோல, அதை ரெஃபர் பண்ணுங்க. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 லிங்க. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியுடைய ஒரு சின்ன ஒரு பேசிக்ஸை மட்டும் சொல்லிடுறேன். இது மார்னிங் ஒரு கால் ஆப்ஷன், ஒரு புட் ஆப்ஷன், அதாவது அதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு 150ல இருந்து 170க்குள்ள இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ரோபால பிக்ஸ் ஆயிடும். ஆனதுக்கப்புறம் நமக்கு அந்த செகண்ட் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ நமக்கு மார்க் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஆப்ஷன் 161 ரூபாய் செகண்ட் கேண்டலுடைய ஹை, 47,600 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 145. அதே போல புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 47,400 புட் ஆப்ஷன் ஹை பாத்தீங்கன்னா 180, லோ 162. இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னா ஒரே டைம்லயே நமக்கு ரெண்டு பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது கால் ஆப்ஷன் மேல போகும்போது செகண்ட் கேன்ல ஹை கட் ஆகி உடனே அது மேல போய் அது டார்கெட் அச்சீவ் ஆகும். அதே போல புட் ஆப்ஷனும் கீழே வரும். சைடுவேஸ் போகும்போது ரெண்டு ஆப்ஷனுமே நமக்கு ப்ராஃபிட் தரும். அதாவது ரெண்டு ஆப்ஷனுமே செல் ஆகி ப்ராஃபிட் தரும். அந்த ரெண்டு ஆப்ஷன் செல் பண்றதுடைய மார்ஜின் சேர்த்து தான் 50,000 ரூபான்றது நான் சொன்னது. ஒரு சைடு மட்டும் ஆகும்போது நமக்கு ஒரு 44,000 ரூபாய் 45,000 கிட்ட தேவைப்படும். இது ஓவரால் இந்த கேபிட்டல் பாத்தீங்கன்னா இப்ப நான் இன்னைக்கு டிப்ளாய் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியோட கேபிட்டல் மேக்சிமமே 55ல இருந்து 60க்குள்ளதான். அதே தேவைப்படாது, பட் இருந்தாலும் நான் அவ்வளவுதான் இருக்கு. அந்த அமௌண்ட் வச்சுதான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். இந்த வீடியோவை பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மேலும் இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி நேற்று போட்ட பார்ட் 2 வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்னைக்கு 2 ஏப்ரல் 2024 டைம் கரெக்டா 9 மணி 20 நிமிஷமா 50 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு 47,600 கால் ஆப்ஷன், 47,400 புட் ஆப்ஷன் ரெண்டுமே ஆல்கோ எடுத்திருக்கு. 600 கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 161.7க்கு மேல போச்சுன்னா பை, 145 கீழே செல்லு. புட் ஆப்ஷன் 162 கீழே செல்லு, 180க்கு மேல பை. பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் படி கால் ஆப்ஷன் பையா இருக்கு, புட் ஆப்ஷன் செல்லா இருக்கு. இதுக்கு டோட்டலா கேபிட்டல் பாத்தீங்கன்னா 55,000 இருந்தா போதுமானது. இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா 47,600 கால் ஆப்ஷன் உங்களுக்கு மேல போறதுனால அது பை ஆகும். எந்த ஆப்ஷன் கீழே வருது செல் ஆகும். கால் ஆப்ஷன் பை ஆகி டார்கெட் அச்சீவ் ஆயிருச்சு. புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 162 செல் ஆயிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ அலைஸ் ப்ளூ ஆர்டர் புக் பார்க்கலாம். 47,600 கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 170க்கு பை ஆயிருக்கு. அது 253 ப்ராஃபிட் புக் பண்ணிருச்சு. 47,400 புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 147 கிட்ட செல் ஆயிருக்கு. அது இப்போ பொசிஷன் மட்டும் ஓடிட்டு இருக்கு. எம்டிஎம் அதுலயும் இருக்கு. ஓவரால் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 2,000 கிட்ட இருக்கு. இதுல எப்படி இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா கீழே போற கால் ஆப்ஷன்ல டைம் டிகே அதிகமா நடக்கிறதுனால நமக்கு ஈஸியா ப்ராஃபிட் நமக்கு கொடுத்துரும். இப்போ ஒன் சைடு மட்டும் தான் செல் இருக்கு. அது 44,000 நமக்கு மார்ஜின் பிடிச்சிருக்கு. ரெண்டு செல் இருக்கும்போது நமக்கும் அதே ரேஞ்ச் தான் இருக்கும். 45, 46 தான் தேவைப்படும் மார்ஜின். இப்போதைக்கு 2,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. இப்ப பாக்குறோம் நமக்கு ஆல்ரெடி நமக்கு ப்ராஃபிட் புக் ஆனதுனால இந்த செல் சைடு மட்டும் தான் இருக்கு. செகண்ட் சைடு எடுக்காது. ஏன்னா கால் சைடு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு டே முடிஞ்சது. ஓவரால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் நமக்கு ரீச் ஆயிடுச்சு 2,300 ரூபாய் கிட்ட. இது ரொம்ப எளிமையான கான்செப்ட். இந்த கான்செப்ட் பத்தி உண்டான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். பார்ட் 1 பார்ட் 2 ரோபோ பத்தியும் இருக்கும். நாளை ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.